வணக்கம். ஓய்வு பெற்ற நமது போக்குவரத்து துறையை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய பணிவான வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்திலே வந்து கலந்து கொள்ள வந்திருக்கும் ஓய்வு பெற்ற போக்குவரத்து துறையை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்குமே இந்த ஆர்ப்பாட்டம் மாபெரும் ஒரு வெற்றி ஆர்ப்பாட்டமாக நடந்து உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயம் நடக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். எப்பொழுதுமே கேப்டன் அவர்கள் தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் உற்ற நண்பராக பாதுகாவலாக இருந்தவர். எப்பொழுதுமே அந்த வகையிலே கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தலைமை கழகத்திற்கு 2-3 முறை வந்து என்னை பார்த்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும், எங்கள் உரிமைக்காக நீங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று அன்பு சகோதரர்கள் தலைமை கழகத்திற்கு வந்து எங்களுடைய தொழிற்சங்கத்தின் சார்பாக காளி அவர்களையும், வேணுராம் அவர்களையும், பார்த்தசாரதி அவர்களையும் தொடர்பு கொண்டு தலைமை கழகத்தில் என்னையும் சந்தித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்தார்கள். நான் ஒரு விஷயம் சொல்றேன், எப்பொழுதுமே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எப்பொழுதும் தொழிலாளர்களுக்கு உற்ற நண்பர்களாக பாதுகாவலாக இருந்து உங்கள் உரிமைக்காக நீங்க போராடுகிற இந்த போராட்டம் மகத்தான ஒரு வெற்றி அடைந்து உங்களுடைய உண்மையான அந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நிச்சயமாக இன்னைக்கு நான் வந்திருக்க உங்க ஆர்ப்பாட்டத்திற்கு வெகு விரைவில் உங்கள் பிரச்சனை தீர்க்கப்படும், உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். பல ஆண்டுகளாக நீங்கள் எல்லோரும் உங்களுடைய கோரிக்கைக்காக போராடிட்டு இருக்கீங்க. இப்ப என்னுடன் அமர்ந்திருந்தவர்களை கேட்டு ஓய்வு பெற்று 5 வருஷம், 6 வருஷம், 10 வருஷம் ஆனவங்களுக்கு கூட இன்றைக்கு வரைக்கும் டிஏ வழங்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கல. இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை தான் இவங்க கேட்கிறாங்க. ஆட்சிக்கு வந்து 3 நாள்ல, வெறும் 100 நாளில் உங்கள் கோரிக்கைகளை உறுதியாக நிறைவேற்றுவோம் என்று சொல்லி அந்த வாக்குறுதியை கொடுத்துதான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கார் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் இன்றைக்கு 1000 நாட்களை கடந்து, 4 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவங்க கொடுத்த வாக்குறுதி இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. என இவங்க எல்லாரும் உண்மையாக உழைத்தவர்கள், தங்கள் வாழ்நாளிலே அரசாங்கத்திற்காகவும் மக்களுக்காகவும் தங்கள் பணிகளை செய்தவர்கள். இன்னைக்கு ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்து இன்னைக்கு ஓய்வு பெற்ற நிலையில் கூட அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு உரிமை இந்த அரசு வழங்கவில்லை என்றால் இந்த அரசை ஒட்டுமொத்த தமிழகத்தின் சார்பாக வன்மையாக எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு 60 வயசு முடிந்து ஓய்வு பெற்று இன்னைக்கு அவங்க எல்லாம் வாழ்க்கையில நிம்மதியா இருக்கிறார்களா என்பது இங்க ஒரு கேள்விக்குறி. இன்னைக்கு முதல்வருடைய தகப்பனார் மட்டும் ஓய்வு பெற்றவர் என்று சொல்றீங்க, உழைத்தவர் என்று சொல்றீங்க. அது மாதிரி தானே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களுமே உழைத்தவர்கள் இன்னைக்கு ஓய்வறிந்து இன்னைக்கு மிகவும் ஒரு கஷ்ட நிலையில இருக்காங்க. ஏன் அவங்க என்ன கேட்கிறாங்க? அவங்க உழைத்ததற்கு தானே அவங்க பலனை கேட்கிறாங்க, அவங்க உரிமையை தானே கேட்கிறாங்க. அது அந்த அரசு ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறது என்பதை போக்குவரத்து துறை அத்தனை சகோதரர்கள் சார்பாக முதல்வரை நான் கேள்வி கேட்கிறேன். நிச்சயமாக நீங்க கொடுத்த வாக்குறுதி தான், நீங்க கொடுக்காத வாக்குறுதியை ஒண்ணு நம்ம சகோதரர்கள் கேட்கல. நீங்க 100 நாள்ல செய்து முடிப்போம் என்ற வாக்குறுதியை ஏன் செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய ஒரே கேள்வி. அதனால இன்னைக்கு இவர்கள் அத்தனை பேரும் இங்கு கூடி தங்கள் உணர்வை, தங்களுடைய உரிமையை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இது முதல்வர் காதுக்கு இந்நேரம் சென்று இருக்கும். உடனடியாக அமைச்சர் பெருமக்களை இந்த இடத்திற்கு அனுப்பி இவர்களுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி அவர்கள் வாழ்க்கையை நிச்சயம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்கள் தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுடைய கோரிக்கை இன்றைக்கு மிக மிக ஒரு 4-5 கோரிக்கை தான், ரொம்ப ஒண்ணும் கிடையாது. இது அவர்களே எனக்கு கொடுத்ததுதான். அதுல சிலதை மட்டும் நான் சொல்றேன். அவங்க கேட்கறது, இன்னைக்கு ஏப்ரல் 2023க்கு பிறகு ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும், இலவசமாக மருத்துவ காப்பீடு திட்டத்தை வழங்க வேண்டும்.
அதற்கு பிறகு 1/4/2023 பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை உடனடியாக துவங்கிடவும் ஓய்வூதிய நலச்சங்கங்களை பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள அனுமதிக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, 108 மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்ட அகவிலைப்படி உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கை. அதனால நிச்சயமாக இது அவர்களுடைய உரிமை. இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம், பஸ் ஓட்டுபவர்கள், வழி நடத்துபவர்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த உயிரை கூட அவங்க துச்சமா நினைச்சு, பயனாளிகள், அதாவது மக்கள் உயிரே தன் உயிர் என்று நினைச்சு இன்னைக்கு எவ்வளவோ உழைத்தவர்கள் நமது போக்குவரத்து துறையை சேர்ந்தவர்கள். உங்கள் உழைப்பு சாதாரணம் இல்லை. இன்னைக்கு அரசு அதை எண்ணிக்கிறதோ இல்லையோ, ஆனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்களுடைய உண்மையான உழைப்பை, நேர்மையை, உங்களுடன் இருந்து உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செய்த அர்ப்பணிப்பை நாங்கள் மதிக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஹேட்ஸ் ஆஃப் இந்த நேரத்தில் சொல்கிறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு தி டிரான்ஸ்போர்ட் பீப்பிள்ஸ். ஏன்னா நீங்க இன்னைக்கு வாழ்க்கையிலே உங்க பயணத்தை மிக மிக மக்களுக்காக நீங்க பயன்படுத்தி இருக்கீங்க. இன்னைக்கு ஓய்வு பெற்று இருக்கீங்க. நீங்க ஒண்ணு இளைஞர்கள் கிடையாது, ஓடி ஓடி இனிமே உழைக்கிறதுக்கு எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு சீனியர் சிட்டிசன்ஸா ஓய்வுற்று இருக்கும் போது அவர்களுக்குரிய அத்தனை வசதிகளையும் இந்த அரசு செய்ய வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனவே இங்கு இருக்கின்ற அனைவருடைய கோரிக்கை நியாயமானது. அதை நிச்சயமாக முதலமைச்சரும் அமைச்சர் பெருமக்களும் இந்த அரசும் உடனடியாக அவங்க கோரிக்கையை ஏற்று நிறைவேற்ற வேண்டும் என்பதை தேமுதிக சார்பாக மீண்டும் வலியுறுத்துகிறேன். எனவே இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறவும் உங்களுக்கு இன்றைக்கும் தேமுதிக துணை நிற்கும் என்பதை கூறி உங்களுடைய போராட்டம் வெற்றி பெருக்க வாழ்த்துக்கள் 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நிச்சயமா இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெற வேண்டும். இல்லை என்றால் நிச்சயமாக இதை விட தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்த பேரையும் ஒன்று திரட்டி ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் வலியுறுத்தி உங்களுக்கு நாங்கள் துணை நிற்போம். உங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை உங்களுக்கு நாங்கள் என்றைக்குமே உறுதுணையாக இருப்போம். எங்கள் தொழிற்சங்கமும் உறுதுணையாக இருக்கும் என்று கூறி தலைவர் கேப்டன் அவர்கள் எப்பொழுதும் சொல்வது போல தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு அரசு அகவிலைப்படியின் கூடிய பென்ஷனை வழங்கி கொண்டிருந்த வேளையில் நவம்பர் 2015ஆம் ஆண்டு திடீரென நிறுத்தம் செஞ்சுட்டாங்க. அந்த பஞ்சப்படிங்கிறது விலைவாசிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்கக்கூடிய பஞ்சப்படியை நிரந்தரமாக 2015 நவம்பர் மாதம் முதல் நிறுத்தம் செய்யப்பட்டது. அதன் பிறகு பல போராட்டங்களை, பல வழக்குகளை தொடர்ந்திருந்தோம். தற்போது ஆட்சியில் இருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அகவிலைப்படி உயர்வை உடனடியாக வழங்குவதாக வாக்குறுதி அளித்தார். வாக்குறுதி அளித்து 100 நாளில் வழங்குவதாக தெரிவித்து இன்று 1000 நாட்கள் தாண்டியும் அது குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. வழக்குகளிலும் நாங்கள் வெற்றி பெற்ற வழக்குகள் அனைத்தையும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து மேலும் காலதாமதம் படுத்தி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 20 மாதங்களாக ஓய்வு பெற்றவர்களுக்கு எவ்வித பணப்பணம் இல்லாமல் வறுமையான நிலையில் இருந்து வருகின்றனர். அரசு உடனடியாக இதை எல்லாம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இன்று அரை நிர்வாண போராட்டம் என்று அறிவித்திருந்தோம். ஆனால் காவல்துறை அரை நிர்வாணம் நடத்த அனுமதி இல்லாத காரணத்தால் நாங்கள் அரசுடன் பேசி உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறோம். அரசு அதிகாரிகள் இங்கு வருவதாக கூறியிருக்கார்கள். அதனை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். அப்படி அரசு அதிகாரிகள் வரவில்லை என்றால் 3 மணிக்கு மேல் அரை நிர்வாண போராட்டத்தை நடத்துவதாக திட்டமிட்டுள்ளோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துள்ளோம். அரசு உடனடியாக இந்த இந்த போராட்டத்திற்கு செவிசாய்த்து உடனடியாக அகவிலைப்படி உயர்வு பணப்பலன்களை விடுவிக்க வேண்டுமாறு இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர் நல மீட்பு சங்கத்தின் மாநில தலைவர் டி கதிரேசன். 5 அம்ச கோரிக்கை இது வெறும் டிஏவுக்காக மட்டும் இல்லை, 5 அம்ச கோரிக்கை 2020க்கு பிறகு ஓய்வு பெற்றவர்கள் 2023 ஏப்ரல்லேருந்து இது வரைக்கும் 20 மாதமாக எங்களுக்கு ஓய்வு கால பலன்கள் வழங்கப்படவில்லை. இது டெர்மினல் பெனிஃபிட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, அது வழங்கலை. 15வது ஊதிய ஒப்பந்தத்தை உடனடியாக பேசி தீர்க்க வேண்டும். நடைமுறையில் உள்ள தொழிலாளர்களுக்கு அது முக்கியமான விஷயம். 1/4/2003க்கு பிறகு ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். ஓய்வு பெற்றவர்களுக்கு இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் அதை அறிவிக்கணும். இந்த 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தான் நாங்கள் இந்த போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
டிஏ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நாங்கள் அரசாங்கத்துக்கு எங்களால் முடிஞ்ச ஒத்துழைப்பை கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் என்ன சொன்னோம், இந்த 53% உடனடியாக அமுல்படுத்திடுங்க. அப்படி அமுல்படுத்தினா உங்களுக்கு ஆகக்கூடிய செலவு மாதத்துக்கு ஒரு 65 ஒரு 70 கோடி செலவாகும். மற்ற இந்த ஓய்வு கால அந்த அரியர் என்றும் சொல்லலாம், நிலுவைத் தொகை, அதை பேசி தீர்த்துக்கலாம், படிப்படியாக கொடுத்துக்கலாம். எவ்வளோ டைம் எடுக்கணுமோ டைம் எடுத்து கொடுத்துக்கலாம். மற்றபடி வர ஜனவரி மாதம் 5ஆம் தேதி போடக்கூடிய பென்ஷனில் நடைமுறையில் உள்ள தொழிலாளர்களுக்கு கொடுக்குற மாதிரி இந்த 53% எங்களுக்கு அமுல்படுத்தினாலே போதும். அரசுக்கு அதற்கு ஆகக்கூடிய செலவு வரும் 70 72 கோடி, எல்லாம் துல்லியமாக கணக்கு போட்டிருக்கு. இது முதன்மை செயலாளர், போக்குவரத்துறை செயலாளர், தலைமைச் செயலாளர் உட்பட எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். அதனால் அரசு செவிசாய்த்து எங்கள் கோரிக்கைக்கு உடனடியாக ஒரு நல்ல தீர்வு எடுத்துச்சுனாக்கா அந்த ஓய்வூதியர்கள் இனி வரும் காலம், நாங்கள் இன்னும் எத்தனை வருஷம் இருப்புன்னே எங்களுக்கு தெரியாது. இந்த ஓய்வு பெற்றவர்கள் இந்த ஓய்வு காலத்தை இந்த ஓய்வூதியர் உலக ஓய்வூதிய நாளில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும்போது நாங்கள் இங்கே போராடிக்கிட்டு இருக்கோம். இதை கருத்தில் வைத்து எங்களுக்கு இந்த ஜனவரி மாத பென்ஷனில் எங்களுக்கு இந்த டிஏவை அமல்படுத்தணும்னு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி. நல்லா அரசு ஓய்வூதியர் நல மீட்பு சங்கம் எம்டியை பார்த்து பேசியிருக்கோம். போக்குவரத்துறை செயலாளர் சந்திக்கிறதுக்கு இவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நாங்கள் செயலாளர் இங்கே பேசணும் அப்படின்னு சொன்னோம். அது அவர் இருக்கிற இடத்துக்கு தான் சார் நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காவல்துறையோடு பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல முடிவை விரைவில் அறிவிப்பதாக சொல்லியிருக்காங்க. எங்களுடைய கணிப்பு ஒரு 8000 9000 பேர் கலந்துன்னு இருக்காங்க. சுமார் 10,000 பேர். இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்றாங்க. அந்த உச்ச நீதிமன்ற தெய்வம் இது ஒரு ஃபைலே இல்லையா, இது ஒரு கேஸே இல்லையா, கீழே என்ன சொன்னாங்களோ அதான் கூடியா அப்படின்ட்டாங்க. ஆனா இன்று வரை தமிழக முதல்வர் அவர்களே உங்களுடைய கனிவான கவனத்துக்கு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இந்த அவலம்? என்னுடைய தொழிலாளர்கள் முதுமை, வறுமை, கொடுமை, தனிமை இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? பாம்பாட்டியா போய் பாக்குறீங்க, ரயில் ரோட்டர் பம்பளை போய் பாக்குறீங்க, 300 கோடியில பூங்கா திரட்டுறீங்க. ஐயா என்னன்னாலும் செய்யுங்க ஐயா முதல்வர்களே. நான் யாரையும் தாக்கி பேசவில்லை, தூக்கியும் பேசவில்லை. என்னுடைய தொழிலாளர்களுடைய டிஏவி நோக்கி தான் பேசுகிறேன். நிர்வாண ஆலை போராட்டத்தினுடைய மண்டல மாநில நிர்வாகிகளுக்கும் வங்கக்கடல் பொங்கி வழிந்தது போல போக்குவரத்து கழக வரலாற்றில் பல்லவன் சாலை இப்படி எந்த ஒரு போராட்டத்தையும் நிரம்பி வழிந்ததாக வரலாறு இல்லை என்பதை பதிவு செய்திடும் வண்ணமாக இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து ஓய்வூதியர்களே, குடும்ப ஓய்வூதியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய